Hello everyone, very good morning. Myself Jones, on behalf of Credo Systems, I would like to welcome you all for the session today. To appreciate your presence even on a weekend day for the webinar on Power BI. So for this session, our mentor, Mr. Mohammed, is handling the topic today. So I request everyone please to join the session throughout. At the end, you will have your special QA to clarify your queries, and you will get your form to get your certification as well, participation certificate. So please join the session throughout the class. So without any other further delay, I'm handling it over to Mr. Mohammed. Hey, hello everyone. First of all, again, thank you, Jones, for the quick introduction. Okay, so let me quickly introduce myself. So myself, Mohammed, a Power BI trainer come professional. I do have around 8+ years of experience with this particular tool. So handling like a consultancy as well as training things from last 4-5 years. So I'm happy to welcome you all to get to know about this particular topic, Power BI. So I hope we can give some insightful information for you to understand what exactly this tool and why there are many discussions happening about this particular tool over the internet in the recent times, and what kind of career opportunities you are having for this particular domain, or as well as like how to start your journey with the particular tool. So all these things are planned for this today's topic. So before that, I heard from Jones, most of the people can understand Tamil. So I will go with training Tamil, English mix பண்ணி நான் வந்து கொண்டு போறேன். So yeah, so quick start பண்ணலாம். Let me quickly check the participant count. Okay, so okay, once again, welcome you all. So again, நம்ம இன்னைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி வெபினார் இன்னைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ ட்ரைனிங் செஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு டெக்னிக்கலா எதுவுமே பேச போறது இல்லை. லைக் வி ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் எனிதிங் அபவுட் த டூல். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர் பிஐ அப்படிங்கிறது என்ன, எதனால பவர் பிஐக்கு வந்து கரண்ட்ல ரீசென்ட்லி ஸ்கோப் நிறைய இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்றது, இப்போ பவர் பிஐக்குள்ள இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் எங்க ஸ்டார்ட் பண்றது, எவ்வளோ டைம் எடுக்கும், லைக் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ தென் யூ ஹாவ் டு டிசைட், ஓகே இந்த பர்டிகுலர் டொமைன் எனக்கு வந்து பெட்டரா இருக்கும், என்னோட கரியர் ஜேர்னிக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் லேர்னிங் பாத் இன் டு த டூல். தென் அதுக்கப்புறம் நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் லைக் ஆல் டுகெதர், ரைட்? ஸோ எதுவுமே இப்போ லைக் எந்த டூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் வாட் இஸ் தட் பர்டிகுலர் டூல், வேர் இட் இஸ் கோயிங் டு ஃபிட். இப்போ எல்லாராலையும் எல்லா டாபிக்கையும் டைரக்டா எடுத்துட்டு குயிக்கா ஸ்டார்ட் பண்ணி உடனே என் பண்ணிட முடியாது. பிகாஸ் வி நோ சம் கரியர் கைட்லைன்ஸ், ரைட்? அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதான் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு லேர்ன். பிகாஸ் வி ஆர் இன்வெஸ்டிங் அவர் டைம், ரைட்? ஸோ நான் ஒரு 30 hours இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இன் வாட் ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட், ஆஃப்டர் இன்வெஸ்டிங் த 30 hours ஆஃப் டைம் ஆஃப் மைண்ட் எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங், ரைட்? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐடி ஓரியன்டா இந்த டூல் எங்க ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ கைஸ். ஸோ தென் யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, ஐம் கோயிங் டு லேர்ன், ஸோ ஐ வில் ஃபிட் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா இன் த ஐடி ஜர்னி. ஸோ அகைன் ஐடின்னு சொன்னதுனால இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஐடி டூல் நினைக்க வேண்டாம். இட்ஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஐடில இருக்கிறவங்களும் இதை லேர்ன் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஐடில இருக்கிறவங்களும் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் யூ கேன் கெட் இன் டு ஐடி. ஸோ ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து மார்க்கெட்ல உள்ள வந்துட்டு இருக்கு. ஏஐங்கிறது லைக் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்பெசிபிக் டு ஐடி. இப்போ நீங்க ஒரு ஃபோன் எடுத்து அந்த ஃபோன்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஐடி பர்சன் இருக்கணும் அவசியம் தான். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ வர ரீசெண்ட் எல்லா டெக்னாலஜி சேஞ்சஸும் இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி ஃபார் அ ஸ்பெசிபிக் செட் ஆஃப் டெக்னிக்கல் பீப்புள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹிஸ்டரி. ஓகே, எதனால இந்த பர்டிகுலர் டூல் சடனா இவ்வளவு பூம் ஆச்சு, எந்த மாதிரி இது வந்து ஐடிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ பேக் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி போகலாம்.
ஸோ நீங்க உங்களோட சர்க்கிள்ல இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியராகவோ ஐடியாவோ இருந்திருந்தாங்கன்னா நீங்க இஃப் யூ ஆஸ்க் தம் வேர் யூ ஸ்டார்ட் யுவர் கரியர், லைக் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு, இன்கேஸ் அவங்க வந்து ஐடிக்குள்ள போயிருந்தாங்க இல்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க எப்படி கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ ஜாவா டெவலப்பர். ரைட்? நீங்களே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாவாங்கிறது இட்ஸ் அ வெரி காமன் டர்ம் இன் ஐடி. மெனி பீப்புள் ஸ்டார்டட் தேர் கரியர் வித் ஜாவா. அப்படி இல்லைன்னா டாட் நெட், இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ எதனால அந்த டொமைன்ஸ்ல தான் நிறைய பேர் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா தேர் வாஸ் அ நீட். ஃபர்ஸ்ட் திங், ஐடிங்கிற கரியர் வந்து எதனால மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிரிட்ஜ். ஐடிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ இன்டர்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு பிசினஸ்க்கும் எண்ட் யூசருக்கும் நடுவுல அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். லைக் இப்போ நான் ஐஆர்சிடிசில போயிட்டு ஒரு டிக்கெட் புக் பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் அ யூசர். நான் ஒரு கஸ்டமர், எனக்கு டிக்கெட் போடணும், அதுக்கு ஐ எம் கோயிங் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் த ஐஆர்சிடிசி. ரைட்? ஐஆர்சிடிசிங்கிறது இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில நான் என்னோட வீட்டில இருந்தே டிக்கெட் போடணும் அப்படின்னா ஐ ஹவ் டு கோ டு ஐஆர்சிடிசி சைட். ஸோ சைட்ல போயிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நான் டிக்கெட் புக் பண்ணேன்னா என்னோட ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஐஆர்சிடிசிங்கிற ஒரு பிஸ்னஸ்க்கும் இப்போ இண்டிவிஜுவலா இருக்கிற எனக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப்பை ஃபுல்ஃபில் பண்றது தான் ஐடியோட ஒர்க். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஐஆர்சிடிசிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு புக் அவர் டிக்கெட்ஸ். ஸோ இட்ஸ் டைனமிக்லி இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். லைக் இப்போ நான் ஒரு டிக்கெட் போறேன்னா 100 டிக்கெட் இருக்குன்னா ஒரு டிக்கெட் கம்மியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வர மெம்பருக்கு பேலன்ஸ் டிக்கெட் தான் ஷோவே ஆகும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய பிசினஸ்க்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபுல்ஃபில் பண்றது தான் ஐடியோட ஒர்க். அகைன் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ அந்த பீரியட்ல நமக்கு நிறைய டெக்னாலஜி ஸ்டஃப் வந்து இருக்காது. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பெரிய டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரிலயோ இல்லை எங்கேயோ இல்லையோ பெருசா இல்லை. ஸோ எவ்ரி ஒன் லைக் இப்போ சும்மா நீங்க ஒரு கடையில போய் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு த ஷாப். ரைட்? யூ ஹாவ் டு கோ டு த ஷாப், யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் வாட் எவர் யூ வாண்ட், யூ ஹாவ் டு பே த பில், தென் யூ ஹாவ் டு டேக் த ப்ராடக்ட்ஸ் டு ஹோம். இதுதான் யூஷுவல் வே ஆஃப் கன்சூமருக்கும் பிசினஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வெப்சைட்ஸ், இ காமர்ஸ், இது எல்லாமே வந்து எவல்யூஷன். ஒரு சேஞ்சஸா நமக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சடனா ஒரு வெப்சைட் கல்ச்சர் உள்ள வந்துச்சு, எல்லாரும் ஆன்லைன்ல ப்ராடக்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது எல்லாமே நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். யூ கேன் செலக்ட் யுவர் ப்ராடக்ட், யூ கேன் சூஸ் த டெலிவரி டைம், யூ கேன் பே த அமௌண்ட், யூ கேன் ரீஃபண்ட், யூ கேன் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். எல்லாமே வந்து பாசிபிள் யூசிங் யுவர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ரைட்? ஸோ இது எல்லாமே எந்த மாதிரி எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல there is a demand from the customer as well as there is a offer from the business. So business அவங்க grow பண்ணணும்னா they have to introduce something new. அதே மாதிரி கஸ்டமர் ஒரு ஸ்டேஜை தாண்டி போகும்போது they are expecting more and more and more. That's why இப்போ ஏஐ எல்லாமே உள்ள வருது. ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கேப்பா இருந்தது கஸ்டமருக்கும் பிசினஸ்க்கும் நடுவுல இருந்த கனெக்டிவிட்டி. இப்ப சென்னை மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் ஒரு கடையில போய் ஷாப் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் சம்ஒன் எல்ஸ் ஃப்ரம் த அதர் சிட்டி. ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறவங்க வந்து அந்த ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா தே ஹாவ் டு கோ டு சென்னை, தென் தே ஹாவ் டு கோ டு த ஷாப், அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கே பண்ண முடியும். ஸோ இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இ காமர்ஸ் சைட்ஸ் எல்லாமே, வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துச்சு. இது எல்லாமே வந்து ஃபேஸ் பை ஃபேஸா தான் வந்துச்சு. ஸோ நாட் ஷுர் ஹவு மெனி ஆஃப் யூ அவேர் ஆஃப் திஸ். ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து நீங்க உங்களோட அந்த மீன்ஸ் ஷாப்பிங் ஜர்னியை எடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் நீங்க கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ல பண்ணிருப்பீங்க, கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே வந்து டிரான்சிஷனா ஒரு சேஞ்சஸா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல ஐடியோட டிமாண்ட் ஹியூஜா இருந்துச்சு. இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் த டெவலப்பர்ஸ். யார் அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுவாங்க? ஜாவா தெரிஞ்சிருந்தா அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லேர்னிங் ஜாவா. அந்த டைம்ல பயங்கர பீக்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் லேர்னிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். எப்படி மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சைட்ல போனாங்க. இப்போ பேங்க் பேமெண்ட்லாம் நான் ஃபோன்லேயே பண்றேன் அப்படின்னா அதை பத்தின நாலேஜ் இருக்கணும், அதுக்கு செக்யூரிட்டிஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ அதை பத்தி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி ஐடியோட ஜார்னி வந்து எப்பவுமே இப்படி எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நாளைக்கு ஏஐ உள்ள வருது அப்படின்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஏஐ, அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல அட் ஒன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பிசினஸ்க்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. லைக் இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது என்னன்னா பிசினஸ் கஸ்டமர்ஸ், ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கும் அதை வாங்க போற கஸ்டமருக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணது ஐடி, ரைட்? இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிசினஸ்க்கு அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கரெக்டான்னு செக் பண்றதுக்கு ஒரு 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 சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. விச் மீன்ஸ் கஸ்டமரோட டிமாண்ட் கிடையாது, இது பிசினஸோட டிமாண்டே தான். இப்போ நீங்களே ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, லைக் ஒரு 10-15 இயர்ஸா ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ ஆர் டூயிங் எ கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் எனி சேஞ்சஸ் ரிக்வயர்ட். இப்போ நான் என் பிசினஸ்ல வந்து எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கேன், எனக்கு இயர் பை இயர் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ப்ராப்பரா தான் இருக்குதாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சடனா ஒரு ஃபால் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிசினஸ்க்கு தேவையான சப்போர்ட்ஸை பண்றதுக்கு ஐடில ஒரு போர்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் உள்ள வந்துச்சு. எப்படி ஒரு டிமாண்ட் அப்போ ஜாவா உள்ள வந்துச்சோ, இன்னொரு டிமாண்ட் அப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் உள்ள வந்துச்சோ, அதே மாதிரி பிசினஸோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்தது தான் பிஐ. பிஐ அப்படின்னா என்னன்னா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்ம், அவ்வளவுதான். எதனால இதை பிஐ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டொமைனா இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து பிசினஸ் தான், நாட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே பிசினஸ் கன்சியூமர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இப்போ அமேசான் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணிட்டே இருக்காங்க கஸ்டமருக்கு அப்படின்னா அது ஒரு வேற ட்ராக்ல போயிட்டே இருக்கும் அந்த பிசினஸ். பட் அதே டைம்ல கம்பெனிக்குள்ள தனியா ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே லாஸ்ட் 1 மந்த் இவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, இவ்வளவு அப் இவ்வளவு டவுன் நடந்திருக்கு, எந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமா சேல் ஆயிருக்கு, எது கம்மியா சேல் ஆகுது, ஸோ அதுல வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிசினஸ் பத்தின அனாலிசிஸ் எல்லாமே எடுத்து அந்த கம்பெனியில இருக்கிற ஸ்டாஃப்க்கு கொடுக்கணும். லைக் கம்பெனியில டிசிஷன் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, லைக் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஸ்க்குலாம் தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் பிஐ டீம். லைக் இது வந்து எல்லா கம்பெனிலுமே இருக்கிற கோர் டீம். ஏன்னா கம்பெனி இஸ் நாட் மீன் ஃபார் ஜஸ்ட் ப்ராடக்ட். லைக் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டேன், அந்த ப்ராடக்ட்டை போய் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அந்த கம்பெனியோட ஒர்க் முடிய போறது இல்லை. இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் வே ஆஃப் டூயிங் எ பிசினஸ். ஒரு கம்பெனின்னு இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு சிஇஓ வேணும், அந்த கம்பெனிக்கு மேனேஜர்ஸ் வேணும், அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயர்ஸ் வேணும், அண்ட் தென் அந்த கம்பெனிஸ்க்கு லேபர்ஸ் வேணும், டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜஸ் வேணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கம்பெனிஸ், ரைட்? ஸோ இந்த போர்ஷன்ல கம்பெனியோட பிசினஸ் ஹெட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் டீம் இருப்பாங்க. அதுதான் பிஐ டீம் அப்படிம்பாங்க. ஸோ தே ஆர் த ஆக்சுவல் பிஐ கைஸ். ஸோ அண்டர் திஸ் பிஐ லேயர் வி ஹவ் பிளென்டி ஆஃப் ஸ்டஃப். ஸோ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இன்டர்னலி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ டே பை டே இப்போ அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகி நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்குன்னா எந்த ப்ராடக்ட் எந்த டைம்ல எங்க சேல் ஆச்சு, எங்க டெலிவரி ஆச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேப்சர் பண்றதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கும். ஓகே ஆல் ஆஃப் சடன் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல சேல்ஸே நடக்கல, நிறைய லாஸ்ட் இயர் $1,000 சேல் ஆனது, லாஸ்ட் மந்த் $1,000 சேல் ஆனது, இந்த மந்த் வெறும் $250 தான் சேல் ஆயிருக்கு. ஸோ எதனால அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, எதுவும் காம்படிட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்களா மார்க்கெட்ல, இல்ல நம்மளோட ப்ராடக்ட் எதுவும் கரெக்டா ரீச் ஆலையா, இல்ல நம்மளோட சைட்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சா, இல்ல கஸ்டமர்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கா, இதை எல்லாமே எடுத்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ ஃபார்ம் ஆஃப் அ ரிப்போர்ட், ரைட்? ஸோ ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு போயிட்டு நீங்க எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிபிடி போட்டோ இல்ல ஒரு எக்ஸல் ஃபைல்ல லைன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தோ இல்ல வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலோ தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் த சிஇஓ, ரைட்? சிஇஓவால அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்டை டெய்லி படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா they need a simple view of a summary information. ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ல அந்த டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டேஷ்போர்டுங்கிறது அகைன் இட்ஸ் காமன் டேர்ம். டேஷ்போர்ட்னா என்னன்னா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல பிக் பண்ணி வச்சுப்பேன். ஓகே நான் அந்த ஸ்கிரீனை பாக்குறேன் அப்படின்னா இதுதான் நடந்திருக்கு,
இதனாலதான் இது நடந்திருக்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணா இது நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் 3 இன்ஃபர்மேஷன்ஸ். இது இருந்துச்சுன்னா அந்த பிசினஸோட ஓனர் ஆர் த சிஇஓ வந்து தே கேன் டேக் அ டிசிஷன். ஓகே, சடனா நான் பாக்குறேன் என்னோட கம்பெனில லாஸ்ட் ஒரு 1 மந்தா நிறைய ப்ராடக்ட் என்னால சேல் பண்ண முடியல. அதோட ரீசன் என்ன? ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல நிறைய எனக்கு வந்து லேபர்ஸ் இல்லாம இருந்திருக்காங்க, நிறைய லேபர்ஸ் வந்து லீவ்ல போயிட்டாங்க, மேபி டூரிங் சம் ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு லைக் ஆட் மோர் பீப்புள். மேபி நான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் எடுக்கலாம், இல்ல சப்போர்ட் ஸ்டாஃப் எடுக்கலாம். ஸோ பெர்மனன்ட் ஸ்டாஃபை எடுத்தா எனக்கு என்ன ப்ராஃபிட், என்ன லாஸ்? சப்போர்ட் ஸ்டாஃபா லைக் ஒரு டெம்பரரியா எனக்கு ரெக்ரூட் பண்ணனா அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்? இது எல்லாமே அந்த கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சாதான் he can run the business. So இந்த செட் ஆஃப் சொன்னேன்ல, இதுவும் பார்ட் ஆஃப் ஐடி தான். லைக் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பிசினஸ் ஆக்சுவலி, ரைட்? பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ இவங்களும் பார்ட் ஆஃப் ஐடி தான். ஆக்சுவலா சொல்லணும்னா, கஸ்டமருக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஐடி டீம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சேம் வே ஆஃப் ஒர்க்கை தான் இந்த டீமும் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பிசினஸ் டீமுக்கே நம்மளோட பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே பார்ட் ஆஃப் ஐடி தான். இந்த செட் ஆஃப் பீப்புள் தே வில் டூ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க், அனதர் செட் ஆஃப் பீப்புள் வில் டூ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைக் எதனால இது வந்து ஐடிக்கும் நான் ஐடிக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்காது இந்த பர்டிகுலர் டொமைனுக்குள்ள வர்றதுக்கு அப்படின்னா, இது வந்து டே டு டே லைஃப்ல நீங்க ஆக்சுவலா பண்ணக்கூடிய அனாலிசிஸ் தான். ஒரு வீட்டுல வந்து ஒரு பட்ஜெட் போடுறீங்க, லைக் இந்த மந்த் நான் எவ்வளவு செலவு பண்ண போறேன்னு பட்ஜெட் போடுறீங்கன்னா, சேம் கான்செப்ட் தான் கம்பெனிஸ்லயும் வச்சிருப்பாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஆக்சுவலி ஒர்க் ஆன் த டெய்லி ப்ராப்ளம் சால்விங். அதுல நிறைய ஏரியாஸ் இருக்கு. நான் சொன்னல, டேட்டா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும், டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும், ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எது டே டு டே லைஃப்ல உங்களுக்கு எது ஈஸியா கனெக்ட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணீங்கன்னா யுவர் ஒர்க் வில் பி வெரி ஈஸி as well as very interesting, right? ஸோ இந்த மல்டிபிள் போர்ஷன்ஸ்ல ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு கீ கான்செப்ட். ஏன்னா டேட்டாவை என்னதான் நீங்க அனலைஸ் பண்ணாலும், என்ன நடக்குது அந்த கம்பெனில, எதனால இந்த மாதிரி பிரச்சனை, எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி முடிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்க கொடுக்க போற ப்ராடக்ட் உங்களோட அந்த மேனேஜருக்கோ உங்களோட கம்பெனியோட சிஇஓக்கோ என்னன்னா அந்த ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்டை தான் அந்த எண்ட் யூசர் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க என்னதான் பேக் எண்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணாலும் அந்த ஃபைனல் ப்ராடக்ட், அந்த ரிப்போர்ட் நீங்க டெவலப் பண்றீங்கல்ல, அது எவ்வளவு டீடைல்டா ப்ரொஃபஷனலா டெவலப் பண்ணி கொடுக்குறீங்களோ அங்கேதான் உங்களோட டெலிவரியோட குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால அந்த ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கு தனியா ஒரு செட் ஆஃப் டூல்ஸ், தனியா செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் டூல் தான் இந்த பவர் பிஐ அப்படிங்கிறது. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? பவர் பிஐ நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்னா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இந்த ரியல் டைம் ஒர்க். நீங்க ஐடில ஒர்க் பண்ணுங்க, இல்ல வேற கம்பெனில ஒர்க் பண்ணுங்க, எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க இந்த டூலை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டூலை வச்சு நீங்க பண்ண போறது ரிப்போர்ட்ஸ் ஆர் டேஷ்போர்ட்ஸ். ஸோ யார் இந்த ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட்ஸை பார்க்க போறாங்க? எண்ட் யூசர்ஸ்லாம் கிடையாது, உங்க கம்பெனில இருக்கிற உங்களோட கோவொர்க்கர்ஸ். மேபி அ மேனேஜர், கோவொர்க்கர், சிஇஓ, பிரசிடென்ட், யாரு வேணா இருக்கலாம். ஸோ உங்களோட எண்ட் யூசர் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும், யூஸ் பண்ண போற டூல் வந்து பவர் பிஐன்னு தெரியும். அண்ட் இது எந்த டொமைனுக்குள்ள வருதுன்னு இப்ப தெரியும். இப்ப நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஐடில என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ பவர் பிஐ டெவலப்பர் யூ கேன் சிம்பிளி சே, நான் வந்து டேட்டா அனாலிசிஸ்ல இருக்கேன், நான் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன், எங்களோட பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத ஐ எம் டெல்லிங் டு மை பிசினஸ் டீம் ஒன்லி. இவ்வளவுதான் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய செக்டர். ஓகே, இப்போ வந்து பிஐனா என்னன்னு பார்த்துட்டோம், ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, வாட் இஸ் பிஐ, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பவர் பிஐனா என்ன? அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் டூல். ஸோ இது எப்போ உள்ள வந்துச்சு, எதனால இந்த பர்டிகுலர் டூலை லேர்ன் பண்றது தெரியணும்ல. ஸோ இட் வில் கிவ் சம் மோர் ஐடியா ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த டூல் பெட்டர். ஸோ டூல் ஸ்பெசிஃபிக்கா பார்த்துட்டீங்கன்னா ஐடில நிறைய டூல்ஸ், நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். லைக் ஐடியே வேண்டாம், இப்போ நார்மலா பேசலாம். இப்போ நீங்க எல்லாருமே வந்து லேப்டாப் ஆர் சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா we have multiple products, right? ஒரு சிஸ்டம் வாங்கினோன்னு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ற ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ரைட்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எக்ஸல் இருக்கும், லைக் பவர் பாயிண்ட் இருக்கும், பெயிண்ட் இருக்கும், வேர்ட் இருக்கும். இது எல்லாமே பேசிக்கா உங்களோட மெஷின்ல இருக்கிற எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ். எதனால இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? ஏன்னா அரௌண்ட் 75% ஆஃப் த பீப்புளுக்கு மேல சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கிறது தான்.
ஒன்று வேர்ட்ல டாக்குமெண்ட் டைப் பண்ணுவோம், இல்ல பவர் பாயிண்ட்ல பிபிடி போடுவோம், இல்லைன்னா எக்ஸல் யூஸ் பண்ணி சம் டேட்டா லைக் ரோஸ் அண்ட் காலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட் எப்போ மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சோ, இந்த பிஐன்னு ஒரு லேயர் வருது, இந்த மாதிரி பிஐ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க, எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் இல்லாம அந்த சிஸ்டம் இருக்காது. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் மேலேயே சொல்லலாம். ரைட்? ஓஎஸ் முதல் கொண்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ரிப்போர்ட்டிங்கோட லைக் இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சதுனால மைக்ரோசாஃப்டே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. நாங்களும் ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் கொடுக்குறோம், நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அப்படி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்காக லான்ச் ஆன ப்ராடக்ட் தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. ஓகே, இப்போ ப்ராடக்டோட ஓனர் யாருன்னு தெரியும். ரைட்? லைக் தட் we have multiple products. Like மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து பவர் பிஐ. ஸோ லைக் தட் we have different காம்படிட்டர்ஸ். நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அமேசான்ல காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, கூகுள்ல காம்படிஷன் இருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து மல்டிபிள் ரிப்போர்ட்டிங் சொல்யூஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், ஒய் பவர் பிஐ? அதான் மல்டிபிள் டூல்ஸ் இருக்குல்ல ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்கு. தென் ஒய் வி நீட் பவர் பிஐ மீன்ஸ் இட்ஸ் a product of Microsoft. That itself answer the first question. ஸோ என்னதான் டூல் யாரு தான் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்தாலும் மைக்ரோசாஃப்டோட அந்த கனெக்டிவிட்டியோ அந்த யூஐயோ இல்ல ஈஸியா எண்ட் யூசரை ரீச் பண்ணக்கூடிய குவாலிட்டியோ வந்து மற்ற கம்பெனிஸை விட மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா they have that much of customer base. ஒரு கம்பெனில ஐடியை பத்தி நாலேஜே இல்லாத ஒரு பர்சன்ட கூட அவங்களோட மெஷின்ல எக்ஸல் இருக்கும். they will do excel work on day to day basis. ஸோ அதனால அவங்களாலையும் ஈஸியா அந்த ரிப்போர்ட்டிங் டூலை கன்சியூம் பண்ணிக்க முடியும். புதுசா போயிட்டு அவங்க டெக்னிக்கலா லேர்ன் பண்ணணும்லாம் கிடையாது. they need some kind of exposure about the tool. ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா they can easily accommodate to the tool. ஸோ அதனாலதான் பவர் பிஐ வந்து மார்க்கெட்ல ரொம்ப சக்சஸா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இது மைக்ரோசாஃப்டோட டூல். செகண்ட் திங் என்னன்னா இட்ஸ் ஈஸி டூல். நீங்க பயங்கரமா டெக்னிக்கலா நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் ஐடில வந்து 4 years ஒர்க் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டெக்னிக்கலுக்குள்ள போக முடியும், இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் he can able to learn. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். நீங்க எக்ஸல் எப்படி ஒரு எக்ஸல் கூட வேண்டாம், ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். லைக் வாட்ஸ்அப்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அப்ளிகேஷன். ரைட்? த டைம் வென் வாட்ஸ்அப் ஸ்டார்டட் இட்ஸ் ஜர்னி. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ண காலத்துல யாருக்குமே வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது. ரைட்? ஸோ யாராவது சொல்லிருக்கலாம் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணலாம். ஸோ we were using only SMS to communicate anything. ரைட்? வாட்ஸ்அப் வந்த புதுசுல நம்ம என்ன பண்ணோம், ஓகே ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் லேர்னிங் எப்படி மெசேஜ் அனுப்புறதுன்னு தெரியும். தென் வி ஸ்டார்டட் லேர்னிங் வாய்ஸ் நோட்ஸ் எப்படி அனுப்புறதுன்னு தெரியும். அப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி போறதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டு இப்போ we are in a situation to teach someone to learn WhatsApp. இப்போ நம்ம ஃபேமிலியில யாராவது ஒரு எல்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா we were able to tell them. எதனாலன்னா we itself know the complete functionality of WhatsApp. அதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு நமக்கு? நம்ம we haven't spent that much of time. ரைட்? ஒரு மேபி ஒரு 1 week டைம் எடுத்துருக்கலாம் மொத்த வாட்ஸ்அப்போட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஆஃப்டர் தட் எவ்ரி ஒன் காட் டு நோ, ஓகே இதுதான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சேம் கான்செப்ட் தான் எந்த டூல்லையுமே. ஸோ ஜென்ரலா ஐடியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 லேயர் இருக்கும். ஒரு லேயர் வந்து டொமைன் ஸ்பெசிபிக், டூல் ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க. இன்னொரு பர்டிகுலர் டேர்ம் வந்து டெக்னாலஜி ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி லேயர்ல எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்டார்ட் சம்வேர். ஓகே நான் இப்போ ஜாவா லேர்ன் பண்ண போறேன்னா ஜாவாவோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு, நான் அதை லேர்ன் பண்ண போறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. டெக்னாலஜிக்கு வந்து எப்பவுமே ஒரு எண்ட் இருக்காது. டே டு டே எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு நான் படிச்சு முடிச்சிட்டேன் ஜாவா அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஜாவாவோட இது வந்திருக்கும். தென் யூ ஹவ் டு அகைன் ஸ்டார்ட் லேர்னிங் த பர்டிகுலர் டாபிக். லைக் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், இதெல்லாம் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஜாவா ஆர் எனி டெக்னாலஜிஸ். பட் டூல் ஸ்பெசிஃபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டூல் அப்படின்னா இதான் டூல். எக்ஸல்ங்கிறது ஒரு டூல். எக்ஸல்ல என்னெல்லாம் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் எண்டிங் டு திஸ். ஓகே எனக்கு எக்ஸல் தெரியும், நெக்ஸ்ட் கோ டு பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்ல என்ன இருக்கு, பவர் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும் இங்கே முடியும், எனக்கு பவர் பாயிண்ட் தெரியும். அந்த மாதிரி தான் எந்த டூலுமே. பவர் பிஐங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஸோ இந்த டூலுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஒன்ஸ் எனக்கு இந்த டூல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் ஒர்க் ஆன் த டூல். நீங்க டெய்லி அப்டேட் பண்ண வேண்டாமா உங்க செல்ஃப்னா, நீங்க யூ ஹேவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஏன்னா
புதுசா ஒரு ஃபியூச்சர் வருதுன்னா யூ ஹாவ் டு லேர்ன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கு பவர் பிஐல, ஐ ஹாவ் டு டெஸ்ட் இட். தட் இஸ் ஃபைன். பட் டெக்னாலஜி மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிரான்சிஷன் நீங்க ஃப்ரீக்வெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கமான்னு கேட்டா இல்ல. ஸோ அதனாலதான் டூல் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஐடிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அகாமடேட் இன் டு ஐடி. டெக்னாலஜில இருக்கிறவங்களும் ஐடில தான் இருப்பாங்க, டூல்ஸ்ல இருக்கிறவங்களும் ஐடில தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே இஸ் கோயிங் டு சர்வ் இட்ஸ் ஓன் பர்பஸ். பட் விச் இஸ் ஈஸி ஃபார் அஸ் வி ஹவ் டு டிசைட். எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், நான் கோடிங் மட்டும் தான் நான் நிறைய கோடிங் பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி சூஸ் த டெக்னாலஜி இஃப் யூ ஆர் வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டு தட். இல்ல எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, நான் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவேன், டேட்டா என்கிட்ட ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும், எனக்கு ஒரு டிசைனிங் பிடிக்கும், நான் வந்து எனக்கு டிசைனிங்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் சிம்பிளி சூஸ் அ டூல் பேஸ்ட் ஆன் தட். பவர் பிஐங்கிறது ஒரு டிசைனிங் டூல், அனலிசிஸ் டூல். இல்ல எனக்கு வந்து இன்னும் டேட்டாவில் நிறைய பிளே பண்ணணும், லைக் டேட்டா என்ன, ஒரு டேட்டாங்கிறது என்ன, அந்த டேட்டா எப்படிலாம் எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு பி a டேட்டா இன்ஜினியர். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் ஆஃப் ஐடி இருக்கு. இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து மெயின்லி ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. பவர் பிஐனா என்னன்னே தெரியாம இருந்திருந்தா இப்போ பவர் பிஐனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட டூல். இது இருக்கிற டொமைன் வந்து பிஐ, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். இது என்ன பண்ண போகுது, ரிப்போர்ட் பண்ண போகுது, அனாலிசிஸ் பண்ண போகுது. அண்ட் யாருக்கு சர்வ் பண்ண போறோம், ஆக்சுவல் பிசினஸ் கம்பெனிக்கே டைரக்டா நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். இதுதான் மொத்த 360 வியூ ஆஃப் பவர் பிஐ. நாட் பவர் பிஐ, அந்த பிஐ அண்ட் வாட் இஸ் பவர் பிஐ சைட். தென் பவர் பிஐ நான் லேர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணும், எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா ஹார்ட்லி 30 ஹவர்ஸ். ஒரு 30 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூ வில் லேர்ன் வாட் இஸ் பவர் பிஐ. நீங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியாது டு பி ஃப்ராங்க், பட் உங்களுக்கு வந்து பவர் பிஐனா என்னன்னு தெரிஞ்சிடும். நான் எங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிற கொஸ்டின் உங்களுக்கு போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க அந்த 30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பவர் பிஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், அந்த டூல்ல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்னா இப்போ வாட்ஸ்அப்ல சொன்ன மாதிரி மெசேஜ் அனுப்புறது, வாய்ஸ் நோட் அனுப்புறது, ஸ்டேட்டஸ் போடுறது, பேமெண்ட் பண்றது, இது எல்லாமே ஃபியூச்சர் டு வாட்ஸ்அப். அந்த மாதிரி பவர் பிஐக்குன்னு ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் ஒன் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல், யூ நோ பவர் பிஐ. தென் வாட் நெக்ஸ்ட்? நான் ஒரு 30 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பவர் பிஐ கத்துக்கிட்டேன், இப்போ நான் அடுத்து எப்படி பண்ணணும், எப்படி நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன். நீங்க நிறைய ரிப்போர்ட் நீங்களே டெவலப் பண்ணி பார்க்கலாம். நிறைய டேட்டா அவைலபிள் இருக்கு. டேட்டாவே இல்லைன்னா நீங்களே உங்களோட ஓன் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட ஓன் டேட்டாவை எக்ஸல்ல போட்டுட்டு அந்த எக்ஸலை வச்சு ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ ஈஸி ஃபார் யூ டு கெட் இன் டு த ஜாப். அண்ட் நவ் ஜாப் மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்கு, இந்த டூலுக்கு நிறைய பொசிஷன்ஸ் இருக்கா, இல்லை எப்படி மார்க்கெட்ல எப்படி ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் எனிதிங் ஹியர். சிம்பிளா வாட்ஸ்அப் இது லிங்க்டின் போங்க, ஜஸ்ட் கோ டு லிங்க்டின், கிளிக் ஆன் த ஜாப்ஸ் ஆப்ஷன், ஜஸ்ட் டைப் பவர் பிஐ அண்ட் புட் யுவர் சிட்டி. பவர் பிஐ போட்டு சிட்டி சென்னை ஆர் சம்திங் ஏதோ ஒரு சிட்டி போடுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஓப்பனிங்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார் திஸ் பர்டிகுலர் டூல். ஸோ இதுவும் இப்போ கிளியரா இருக்கும், ரைட்? அண்ட் தென் எப்படி மார்க்கெட்ல கம்பீட் பண்றது? நான் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு, ஐ காட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ நான் வந்து லேர்னும் பண்ணிட்டேன், எனக்கு ஜாப் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு தெரியுது, எப்படி நான் வந்து இந்த மார்க்கெட், டஃப்பான மார்க்கெட்டை எப்படி பீட் பண்றது அப்படின்னா அதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கும், ரைட்? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க காம்படிஷன்ல. இப்போ ஒரு டூல் ஃபேமஸ் ஆகுதுன்னா நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி இந்த மார்க்கெட்டை பீட் பண்றது அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஆல்ரெடி இட்ஸ் சம்வாட் டிலே, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் தட் மச் டிலே. எதனால அப்படின்னா இந்த பவர் பிஐங்கிற டூல் மார்க்கெட்ல வந்ததே 2015ல தான். 2015ல தான் மைக்ரோசாஃப்ட் லான்ச் திஸ் டூல் இன் டு த மார்க்கெட் பிகாஸ் பிஐ இட்செல்ஃப் சம்வாட் நியூ டு த ஐடி இண்டஸ்ட்ரி. நான் சொன்னேன்ல, இனிஷியலா வந்து எந்த பிசினஸ்க்குமே வந்து அந்த ஃபோக்கஸ் கிடையாது. தே வாண்டட் டு செல் தேர் ப்ராடக்ட் டு த எண்ட் கஸ்டமர். அதனாலதான் வெப்சைட் டெவலப் பண்ணும், ஆப் டெவலப் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. இப்போ தே வாண்ட் டு நோ டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பிசினஸ். நான் என்னோட பிசினஸை கரெக்டா பண்றேன்னா இல்ல எங்க அட்ஜஸ்ட் பண்ணா நான் எங்க எப்படி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை மாற்ற முடியும். அதனாலதான் பிஐங்கிற கான்செப்ட் அவ்வளோ பழசு கிடையாது, சம்வாட் நியூ. அண்டர் திஸ் பவர் பிஐ இட்ஸ் அகைன் அ நியூ ஒன். 2015ல தான் அந்த டூல் வந்துச்சு. ஸோ எந்த புதுசா ஒரு ப்ராடக்ட்டும் இஃப் இட் இஸ் கமிங் டு த மார்க்கெட், ரைட், இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 to 3 years டு கெட் இட் மெச்சூர்ட். மெச்சூரிட்டினா என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் நமக்கு லான்ச் ஆகி போன்ல வந்தப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். some people started, some people are not aware of it all, like அந்த டூல்னா என்னன்னே தெரியாமலாம் இருந்தாங்க.
ஆஃப்டர் ஒரு 1 or 2 இயர்ஸ் போகும்போது பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நவ எல்டர்ஸ் ஆல்சோ யூசிங் வாட்ஸ்அப், ரைட்? அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு ஒரு சர்டைன் பீரியட் ஆகும். இப்போ அதுல ஒரு 3 இயர்ஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ 2015 டு இப்போ நம்ம 2024ல இருக்கோமா, ஒரு 9 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் எல்லாருமே அந்த பவர் பிஐங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணி ஆவரேஜ் பண்ணா கூட மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆவரேஜா சொல்றேன். மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருப்பாங்க. பட் ஸ்டில் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டூல்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. 3 இயர்ஸ்ங்கிறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கும். ஸோ எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு ஜாவா படிச்சிருக்கீங்க, ஜாவா இன்டர்வியூக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க ஒரு உங்களோட காம்படிஷன்ல இருக்கிற இன்னொரு கேண்டிடேட் வந்து he might have experience of more than 15 years, 12 years, 10 years. ஏன்னா ஜாவா மார்க்கெட்ல வந்து பல வருஷம் ஆச்சு. பட் இப்போ பவர் பிஐ இன்டர்வியூ நீங்க போறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட பக்கத்துல உட்கார்ந்துருக்க கேண்டிடேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஒரு ஆவரேஜாவே பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேல இருக்காது பவர் பிஐல மட்டும். ஆர் ரொம்ப காமனா சொல்லணும்னா அவங்களுக்கும் ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் இருக்க சான்சஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கிறப்போ ஈஸியா நீங்க அவங்களோட ஃபைட் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூல போது டிஸ்கஷன் போறாங்க, ஒரு கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூ பண்றாங்க ஒரு இடத்துல அப்படின்னா, உங்களுக்கு அந்த டூல் நல்லாவே தெரியும் அப்படின்னா இட் டசன்ட் மீன் உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு கிடையாது. ஏன்னா அந்த டூலே மார்க்கெட்டுக்கு புதுசு தான். எவ்ரி ஒன் வாண்டட் டு டிசைட் பேஸ்ட் ஆன் யுவர் கெப்பாசிட்டி, நாட் பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ் இருந்தாதான் எடுக்கணுங்கிற ஒரு கிரைட்டீரியா வந்துடும். பட் இந்த பீரியட்ல இட்ஸ் சம்வாட் ஓகே. உங்களால லேர்ன் பண்ண முடிஞ்சு இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைட் இட்ஸ் குட் ஃபார் யூ டு கோ ஹெட். ஸோ இதுதான் இன்டர்வியூ கால்ஸ் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. யூ டோன்ட் நீட் டு ஒரி. நிறைய பேர் காம்படிஷனுக்கு வர்றாங்க, நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, நான் எப்படி ஃபைட் பண்ண முடியும், நான் ஐடி இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கேன், என்னால டிரான்சிஷன் பண்ண முடியுமா? இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்ன, இந்த டூலே இட்ஸ் அ வெரி நியூ டூல் இன் த மார்க்கெட். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி. உங்களோட ஒரே ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா எப்படி இந்த டூலை ஃபுல்லா லேர்ன் பண்ணி என்னால என்ன ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இவ்வளவுதான். அண்ட் கமிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட், லைக் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நான் டூலை லேர்ன் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் எப்படி லேர்ன் பண்ணணும், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் டூல் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூல். இந்த டூலுக்குன்னு தனியா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனோ பர்ச்சேஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல. எப்படி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்லாம் மோஸ்ட்லி காமன் டு ஆல் என் பீப்புளோ இந்த டூலும் ஃப்ரீ தான். ஸோ பவர் பிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு விண்டோஸ் மெஷின் இருந்துச்சுன்னா போதும், யூ கேன் டவுன்லோட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட். The one and only thing you have to invest here is like your time. ஒரு 30 hours என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால ஒரு டூலை லேர்ன் பண்ணிக்க முடியும்னா நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு சாஃப்ட்வேர் காஸ்ட் கிடையாது, லைசன்சிங் காஸ்ட் கிடையாது. லைசன்சிங் எல்லாமே இருக்கு, பட் நீங்க லேர்ன் பண்றதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. எல்லாமே கம்பெனில ஒர்க்கா இதை யூஸ் பண்றதுக்கு தேவைப்படும், அதை கம்பெனி பார்த்துக்கும். பட் நான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் எனிதிங் ஃபார் த சாஃப்ட்வேர்ஸ் ஆர் எனிதிங் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ். யூ ஜஸ்ட் நீட் ஒன் லேப்டாப் ஆர் அ விண்டோஸ் மெஷின் டு ஸ்டார்ட் யுவர் பவர் பிஐ ஜர்னி. And whether you are IT, non-IT, doesn't matter. Simple thing, உங்களுக்கு டேட்டா அப்படின்னா என்னங்கிற ஐடியா கிடைச்சிட்டா போதும். நீங்க டே டு டே லைஃப் பண்ற ஒர்க் தான். நான் வந்து ஃபிளிப்கார்ட் ஓபன் பண்றேன், ஃபிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்றேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்றேன், அந்த ப்ராடக்ட் என் வீட்டுக்கு வந்து இந்த டைம்ல டெலிவரி ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ள எவ்வளவு டேட்டா இருக்குங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ண போறேன், பேஸ்ட் ஆன் வாட், நான் ஏன் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றேன், வேற எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எனக்கு எல்லாமே டேட்டா. ஓகே, நான் ஃபைனலா சூஸ் பண்ணிட்டேன் ஒரு ப்ராடக்ட்டை, நான் எவ்வளவு பே பண்றேன், ஓகே இந்த சைட்ல 100 rupees காட்டுது, இன்னொரு சைட்ல 90 rupees தான் காட்டுது, ஓகே ஸோ அப்ப நான் அந்த சைட்டுக்கு தான் போகணும். இது எல்லாமே நம்ம டே டு டே பண்றது தான். இதை லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது, ஒரு கம்பெனிக்கு நீங்க பண்ணும்போது அதுதான் டேட்டாவோட அனாலிட்டிக்ஸ்ல வரும். டேட்டாவை நீங்க எப்படிலாம் அனலைஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறும். ஒரு கரெக்டான ஒரு டேட்டாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்க, ஒரு உங்க கம்பெனியோட பாஸ்ட போய் சொல்றீங்க, டூரிங் வின்டர் சீசன் நீங்க மழை பெய்யுற டைம்ல வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு கடை ஓனர்கிட்ட ஒரு ஸ்டாஃப் வந்து போய் சொல்றாரு, நாளைக்கு வந்து பால் பாக்கெட்டே வாங்காதீங்க, டோன்ட் பர்ச்சேஸ் மில்க் ப்ராடக்ட் பிகாஸ் நியூஸ்ல சொல்லியிருக்கான் பயங்கரமா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஃப்ளட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நாளைக்கு ப்ராடக்ட் வாங்க வேண்டாம், இன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னா, லெட்ஸ் சே 1000 rupeesக்கு டெய்லி அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து பால் பாக்கெட் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஃப்ளட் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுனால எனக்கு பால் பாக்கெட் வேணான்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த 1000 rupees அவருக்கு ப்ராஃபிட் இன்னைக்கு.
இதுக்கு பேர் என்ன? அவர் பண்ண அனாலிசிஸ். நான் ஒரு அனாலிசிஸ் பண்றேன், நியூஸ்ல சொல்லியிருக்காங்க ஃப்ளட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன். இன்னைக்கு எனக்கு 1000 rupees லாஸ் ஆகல, ப்ராஃபிட். ஏன்னா யாருமே வெளியில வர மாட்டாங்க, யாருமே வந்து வாங்க போறது கிடையாது. somehow இன்னைக்கே வாங்கியிருப்பாங்க, ரைட்? ஸோ முந்தின நாளே வாங்கிடுவாங்க. ஸோ ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் தட் சேம் அமௌண்ட் டுடே. நான் இன்னைக்கு அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் இன்னைக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த ப்ராடக்ட். நாளைக்கு எனக்கு அந்த வேஸ்டேஜ் குறையும். ஸோ ஒரு கடை, ஒரு சின்ன கடை, உங்களோட ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 1000 rupees ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஒரு பெரிய அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்கலாம் டே டு டே லைஃப் எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு டேட்டா அனாலிசிஸா ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் ஐடியா அபவுட் த டேட்டா குவாலிட்டி. டேட்டானா என்ன, டேட்டா எப்படிலாம் ஒர்க் பண்ணும், டேட்டாவால எப்படி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பார்ட் பை பார்ட்டா நீங்க லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ கெட் இன் டு த பிசினஸ் ஜார்னி. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட் ஃபார் டுடே. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ட்ரை டு கவர் டு கிவ் த ஓவர்வியூ ஆஃப் பிஐ அண்ட் பவர் பிஐ. பிஐனா என்ன, பவர் பிஐனா என்ன, மார்க்கெட் எப்படி இருக்கு, எப்படி ஸ்கோப் இருக்கு, எப்படி ஓப்பனிங் இருக்குன்னு எல்லாமே சொன்னேன். யூ ஜஸ்ட் கோ டு லிங்க்டின் அண்ட் செக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தென் யூ கேன் டிசைட் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, டெக்னாலஜி சைட் போலாமா, டூல் சைட் போலாமான்னு உங்களுக்கு தோணுதோ, யூ கேன் டிசைட் பேஸ்ட் ஆன் தட். So yeah, now it's a Q&A session. We can start. So if you guys have any questions, I guess you can ask now, either through the chat. I guess I will try to answer as much as I can based on my idea or experience. ஃப்ரெஷருக்கு எவ்வளோ ப்ரோ பேக்கேஜ் இருக்கும்? பேக்கேஜ் ஐ கான்ட் கமிட்மெண்ட், லைக் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி. எப்படி சொல்றதுன்னா, பவர் பிஐ வந்து நீங்க ஈவன் கம்ப்ளீட்லி ஃபுல் டைமா நான் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணாதான் எனக்கு பேக்கேஜ் டிசைட் பண்ண முடியும்னா இல்லை. நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வர ஆரம்பிச்சிருச்சு. யூ கேன் சிம்பிளி கனெக்ட் டு இன்டர்நெட், யூ கேன் கெட் ப்ராஜெக்ட்ஸ், யூ கேன் டைரக்ட்லி ஒர்க் இட் ஆன் தட். கம்பெனியோட பேக்கேஜ் வந்து பவர் பிஐக்குன்னு ஃப்ரெஷருக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது. ஏன்னா எந்த கம்பெனிலுமே வந்து ஃப்ரெஷருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க எந்த டெக்ல போனாலுமே அவங்க அவ்வளவுதான் கோட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ், நீங்க பவர் பிஐ போனாலும் சரி, கிளவுட் போனாலும் சரி, ஜாவா போனாலும் சரி, சப்போர்ட் ரிசோர்ஸா போனாலும் சரி, டெஸ்டிங் யூசர்ல போனாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ் பேக்கேஜ்ங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், எனக்கு எம்என்சி இல்லாம ஒரு வேற கம்பெனிஸ்க்கு போறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட அந்த கோர் டெக்னாலஜியை வச்சு பே மாறும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அகைன் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கம்பெனி டு கம்பெனி. பே என்னால கமிட் பண்ண முடியல ஆக்சுவலி. Internship, again, you have to check it over the internet only. It depends on the company to company. பட் ட்ரெண்ட் சைட் பார்க்கும்போது பவர் பிஐக்கு கொஞ்சம் பொசிஷன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க அகைன் இன்டர்நெட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா you will get some idea. Maybe you can contact Jones also. He might have some idea. I am just a trainer, help people to learn Power BI. Any other questions, guys? Hi. At the end of this course, we'll be able to do that Power BI desktop certification. Okay, so you are asking about how to go with this Power BI certification. Yes. Right? Yes. Okay, so for Power BI certification, it's not something called Power BI desktop certification. Okay. So means Power BI desktop, you don't have any such certification. So, but you have a certification called Power BI data analyst, which is from Microsoft. So for that, first you have to learn the tool completely, right? As I mentioned, like it will take some hours to learn. Then you need to be in a position to answer what are all the things are there inside Power BI. If someone is asking how to do this functionality and how to do this change. So if you are having more experience, you can appear for the exam. So there is an exam which is managed by Microsoft itself. You can appear for the exam. If you are clearing the exam, they will give you the certification from Microsoft itself.
So for that, the certification, I guess you may need to pay something for the exam. So it's Yeah, not yeah, a kind of got usual it. exam. You need to pay around 5,000 rupees INRs. Then you have to appear for the exam. It will be monitored by Microsoft itself. So there will be a Pearson site or a website இருக்கும் அந்த சைட்ல போய் தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். It will be a video round. They will capture the candidates during the exam. Like என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. You have to just write an exam, you have to clear, then you will get the result at the same time. But it's completely how much efforts you are putting to learn the tool as well as how much you are practicing. And again, it's not that much complex like other technology, like AWS certification or Java certification மாதிரியோ காம்ப்ளெக்ஸா இருக்காது. அகைன் இப்போ வாட்ஸ்அப்பை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க எப்படி ஒரு ப்ரிப்பேர் ஆகி போவீங்களோ, வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் இருக்கு, எந்தெந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெலிவரி ஸ்டேட்டஸை வந்து அந்த 2 ப்ளூ டிக் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் யூ நோ பெட்டர் வாட்ஸ்அப், ரைட்? உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்க வாட்ஸ்அப் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஆர் லேர்னிங் த டூல் யூ கேன் கிராக் த எக்ஸாம். Okay, thanks. Yeah, another question. Power BI and Tableau ko any difference? Like, what do you prefer? Is there a preference or it's more like what the company is going to go with? So it's just a difference of different companies. That's all. Okay. Competition is only the difference. Like it's not apple to apple comparison. I can say, let's say you are having mobile phones, right? We have Realme and Redmi. So what is the difference between these two phones? Only the company matters, right? Both has pros and cons. But எதனால கம்பெனிஸ்ல they are preferring one tool to other tool, it depends on the companies. Like சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, most of the companiesல எதுக்கு Power BI it's getting popular அப்படின்னா, all the companies, almost 90% of the companiesல வந்து existing Microsoftோட ப்ராடக்ட் இருக்கும். At least they will have Outlook, or they will have Teams, they will have SharePoint, they will have MS Office. இது எல்லாமே அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால, லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் ரன்னிங் எ கம்பெனி, யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் எ ரிப்போர்ட்டிங் சொல்யூஷன் இன் யுவர் கம்பெனி. ஓகே, ஸோ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் உங்க கம்பெனி லான்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் போடணும், ரைட்? யூ ஹாவ் டு கெட் அக்ரிமெண்ட் வித் மைக்ரோசாஃப்ட் ஆர் டேப்லூ, வாட் எவர், எந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த கம்பெனியோட டைப் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னா இட் வில் பி வெரி மச் ஈஸி. இப்போ நான் டேப்லூ ஒரு ரிப்போர்ட் எடுக்க போறேன்னா நீங்க புதுசா அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். பட் மைக்ரோசாஃப்டோட ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் வித் அதர் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ். இது வந்து சிம்பிள் திங். செகண்ட் திங் என்னன்னா லைசன்சிங் காஸ்ட். நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே வந்து சீப்பா தான் இருக்கும், பெட்டர் தென் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ லான்ச் பண்ண போறாங்க ரிப்போர்ட்டிங் அப்படின்னா, அவங்க டேப்லூக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பவர் பிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். They have multiple license options. என்னதான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் லோவர் தென் டேப்லூ அண்ட் அதர் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ். நமக்கு நிறைய டூல் இருக்கு, ஆக்சுவலி டேப்லூ இருக்கு, கிளிக்யூ இருக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இருந்தாலும் பவர் பிஐயோட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா they have lots of customers. ஸோ அவங்களால ஸ்கேலபிள் பண்ண முடியாது. தேர்ட் திங் வந்து பவர் பிஐ வந்து ஒரு ஈஸியான டூல். நான் சொன்ன மாதிரி இப்போ டேப்லூ நீங்க லேர்ன் பண்ணீங்கனாலும் பவர் பிஐயும் டேப்லூ ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ வாட் எவர் யூ ஆர் லேர்னிங் இன் டேப்லூ இட் வில் பி சேம் அஸ் பவர் பிஐ. ஆர் டேப்லூல என்ன இருக்கும், ஏன்னா டேப்லூ தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த டூல். ஸோ டேப்லூல இருக்கிற எல்லாமே பவர் பிஐல இருக்கும். மேபி ஒன்லி த நேவிகேஷன்ஸ் டிஃபர் ஆகும். லைக் பவர் பி டேப்லூல லெஃப்ட் சைட்ல இருந்து ட்ராக் பண்ணி போட்டிருப்பீங்க, பவர் பிஐல ரைட் சைட்ல இருந்து ட்ராக் பண்ணி போட்டுருப்பீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வந்து ஒன்லி யூஐ லெவல்ல தான் இருக்கும். பட் என்னன்னா டேப்லூ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அஸ் அ டெக்னிக்கல் காய், அஸ் அ ஐடி காய், ஐ கேன் ஈஸிலி லேர்ன் டேப்லூ. பட் லெட்ஸ் சே என்னோட கம்பெனில ஒரு எண்ட் யூசர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் காய், அவர் வந்து ஹி இஸ் ஜஸ்ட் டூயிங் சம் ஃபினான்ஷியல் ஸ்டஃப் இந்த கம்பெனி அப்படின்னா, நான் அவர்கிட்ட போய் டேப்லூ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க டேப்லூ ரிப்போர்ட் டெவலப் பண்ணுங்கன்னா அவரால் பண்ண முடியாது. ஏன்னா ஹி இஸ் நாட் ஐடி காய். அட் த சேம் டைம் நான் அவர் மிஷின்ல பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இதுதான் பவர் பிஐ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா he can able to adapt to the tool. ஏன்னா பவர் பிஐ வந்து ஒரு எக்ஸலோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா மாதிரி தான் ஒர்க் ஆகும் எண்ட் யூசரை பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ பிக் டூல். பட் எண்ட் யூசர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கூட அவங்களால பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுதான் பவர் பிஐயோட கீ ஃபியூச்சர். ஸோ எண்ட் யூசர் அப்படின்னா அவங்களால டெக்னிக்கலுக்குள்ள வரவே முடியாதுங்கிற ஒரு இதை தூக்கிட்டு
உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க இந்த டூலை வச்சு பண்ணுங்க. டெவலப்பர் பண்றதை அவங்க பண்ணுவாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு எண்ட் யூசரா இருக்கேன், எனக்கு ஐடியே தெரியாது, நான் ஒரு ஃபங்க்ஷனல் ஆளு அப்படின்னா நான் ஒரு டக்குனு ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி என்னோட மேனேஜர் காட்டணும்னா he can able to do it in his machine itself. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் சிம்பிளிஃபைட் டூல் பவர் பிஐ. ஸோ இதனாலதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெனி பீப்புள் ஆர் மூவிங் டு பவர் பிஐ. ஈவன் டேப்லூ கிளிக்லாம் இருந்தாலுமே இப்போ நிறைய டிரான்சிஷன் நடக்குது, நிறைய பேர் வந்து இப்போ பவர் பிஐக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ரைட்? நம்பர்ஸ் தான். ஒரு கம்பெனில 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 எம்ப்ளாய்க்கு வர லைசன்ஸ் காஸ்ட் வந்து கம்பெனி செக் பண்ணுவாங்க. பவர் பிஐக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறேன், டேப்லூக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறேன். சிம்பிள். தே வில் டிசைட் which is better for them. But technically there is no difference. Both tools are same, both tools are going to serve for the business, both tools are going to help you to create a reports. Okay, thanks. Some question from Jay Surya. Power BI developers and data analysts are the same. Pretty much same. Power BI is actually data analysis come data visualization. So means you have to be a data analyst. உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை நீங்க பண்ணுவீங்க பவர் பிஐல. பிளஸ் டேட்டா விஷுவலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் நீங்க அனலைஸ் பண்ண டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டாபிக். இதை அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறது வந்து விஷுவலைசேஷன் டாபிக். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பவர் பிஐயோட ஹோல் ஃபியூச்சர். ஸோ யூ கேன் சே யுவர் செல்ஃப், நான் வந்து பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிக்கலாம், டேட்டா டிசைனர்னு சொல்லிக்கலாம், விஷுவலைசேஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கலாம். இது வந்து உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு? நீங்க டேட்டா அனாலிசிஸ்ல நிறைய பண்ண போறீங்களா இல்ல டிசைன் நிறைய பண்ண போறீங்களா? ரெண்டுமே அந்த டூல்ல இருக்கும். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, தேங்க்ஸ். So we have another 2-3 minutes. You can ask your questions if you have anything. So no more questions, no more queries. At least you guys are able to understand what is Power BI. எந்த லேயர்ல இருக்கு Power BI ஐடில உங்களுக்கு தெரிஞ்சா? Sir, morning, sir. Yeah, hi. சார் ஆல்ரெடி ஒரு 10 ஒர்க் ஷாப் கிட்ட பவர் பிஐ பண்ணியிருக்கோம் சார். அவங்க வந்து ஒரு 7 சர்டிஃபிகேஷன் இருக்கு சார். அதாவது 30 days பண்ணது, 10 days பண்ணதெல்லாம். ஓகே சார், இயரிங் இப்போ அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமா சார் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம்? என்ன கேட்டீங்கன்னா மோர் தென் சர்டிஃபிகேஷன், நீங்க அந்த வெபினார்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களாங்கிறதான் கொஸ்டின். இல்லை சார், தெரியும் சார். அதாவது ஒரு மீடியமான அளவுக்கு டேஷ்போர்ட்ஸில் கிளியர் பண்ண தெரியும் சார். ஸ்டோரி டெல்லிங் லைட்டது அது தெரியும் சார். அதனால கேட்குறேன், அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எந்த ரெஸ்யூம்ல ப்ரெசென்ட் பண்ணலாமா இல்லை அது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூ கேன் புட் இட் இன் ரெஸ்யூம். ஸோ அது ஓகே, நீங்க ரெஸ்யூம்ல போறது பிரச்சனை இல்லை. இப்போ லைக் லெட்ஸ் சே ஐ அம் கோயிங் டு ஹையர் எனிஒன், நான் ஒருத்தர் ஹையர் பண்ண போறேன் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து சர்டிஃபிகேஷனை பார்க்க மாட்டேன். மீன்ஸ் சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி. இப்போ உங்க ரெஸ்யூம் ஒரு 10 ரெஸ்யூம் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த பேனலுக்கு 5 ரெஸ்யூம் போதும் அப்படின்னா அதுல ஃபில்டர் அவுட் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேஷன் கிரைட்டீரியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸே ஒரு 10 ப்ரொஃபைல் வருது, அதுல 4 ப்ரொஃபைல்ல வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து உங்க ப்ரொஃபைல பாக்குறாங்க, அதுலயும் சர்டிஃபிகேஷன் இருக்கு. இன்னொருத்தர் ப்ரொஃபைல சர்டிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா மேபி சம் சான்சஸ் ஓகே இந்த ப்ரொஃபைல சர்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறதுனால அந்த ப்ரொஃபைல கன்சிடர் பண்ணலாம்னு எடுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே த ஃபைனல் இன்டர்வியூ வந்து உங்களோட ஸ்டஃபை தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த டூல் நாலேஜ் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் நாலேஜ் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எஸ் சார், அதான் அந்த நாலேஜ் இருக்கு சார். அதனால இப்போ நிறைய பேர் வந்து 6 monthலாம் தனியா ஒரு கம்பெனிஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க சார். அதான் இப்போ நான் 30 days ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சார். அதனால இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்க ரெஸ்யூம்ல லிங்க் பண்ணலாமா இல்லையா? ஒரு சின்ன ஸ்மால் டவுட். நீங்க ப்ரொஃபைல்ல போடுறது இட்ஸ் ஃபைன், பட் ஐ கான்ட் சே லைக் அதுல போட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா
வாட் எவர் யூ ஸ்பெண்ட், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் உங்களோட டைம் தான். யூ ஸ்பெண்ட் சம் டைம், யூ லேர்ன் சம்திங், யூ காட் சம் சர்டிபிகேட், ரைட்? ஸோ அதனால நீங்க Yes, sir. போறதுல வந்து தப்பே கிடையாது. யூ கேன் வாட் டு சே, யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நான் இதை பண்ணிருக்கேன்னு நீங்க சொல்றதுல பிரச்சனையே கிடையாது. பட் அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் தட். லைக் லெட்ஸ் சே நீங்க உங்களோட ஒரு ரா ப்ரொஃபைல கொடுக்கறதுக்கும் நான் இது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்க அதை என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். உங்களால அதை I will explain, sir. I will able to explain, sir. அவ்வளவுதான். If you are able to manage, you can proceed. Your achievement, right? நீங்க ஷோ ஆஃப் பண்றதுல தப்பே Yes, sir. Yes, sir. அதனால தான் சார் கேக்குறேன் இது மாதிரி. You can. Sir, and also I சார் இது வந்து நான் வந்து தனியா சர்டிஃபிகேஷன்ல கத்துக்கல சார். அதாவது GUI டெவலப்மெண்ட், அதாவது விண்டோஸ்ல பண்ணுவாங்க விஜெட்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே சார், அது வந்து நான் தனியா கத்துக்கலாம், சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம தனியா கத்து வச்சிருக்கேங்க சார். ஓகே. இப்போ ஒரு கான்செப்ட்ல இப்போ நம்ம விஜெட்ல இப்போ விண்டோஸ் சிஸ்டத்துல ஆல்ட் F4 எத்தனை ஒரு விஜெட் வரும் தானே, ஷடவுனிங் விஜெட். ஆமா. இப்போ அது மாதிரி விஜெட்ஸ் எல்லாம் விண்டோஸ்ல எந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கோ அதெல்லாம் தனியா என்னால ஏபிள் டு கிரியேட்டிங் சார். ஓகே சார், நம்ம கிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் என்னால ஸ்கில் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தானே சார்? ஆமா, அதான் நான் சொன்னேன்ல. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ண போறேன், ஒரு இன்டர்வியூ எடுக்க போறேன்னா எனக்கு சர்டிஃபிகேஷன் டசன்ட் மேட்டர். நான் சர்டிஃபிகேஷன் that will able to, but I will not certificate, sir. But I will not be able to creating the maximum offline applications, sir. That அதான் சொன்னேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கிளியரா சொன்னேன்ல. ஸோ சர்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு இது ஸ்கிரீனிங் பண்ணும்போது ப்ரொஃபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 ப்ரொஃபைல் வருதுன்னா அவங்க கிரைட்டீரியாலே சர்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. சர்டிஃபிகேட் இருக்கிற ப்ரொஃபைலை மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அலோவ் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து உங்களோட ஆக்சுவல் நாலேஜும் ஸ்டஃப்பும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் சர்டிஃபிகேஷனோட டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. செகண்ட் ரவுண்டுக்கு உங்களோட ஆக்சுவல் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். Okay, sir. Thank you, sir. Okay. Yeah. And maximum how many days it takes to become a pro in Power BI? Pro, it depends to person. Like என்னால அதை கமிட் பண்ண முடியாது. But at least basic level in next 30 days if you are starting your journey you can. 30 daysல உங்களால நான் Power BI எனக்கு தெரியும் உங்களால சொல்லிக்க முடியும். ப்ரோன்னு நீங்க சொல்றது வந்து உங்களோட ஓன் எப்படி சொல்றது கான்ஃபிடன்ஸ் தான். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு 31st டே நான் எல்லாமே என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா you will be a pro by that time. பட் லேர்னிங் அவ்வளவுதான். 30 டேஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ இன்னும் ஒரு அடுத்த 6 monthsக்கு நீங்க திரும்ப அதே தான் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 30 டேஸ் தான் அதோட கண்டென்ட். அதுக்கு மேல அதுல எதுவும் இருக்காது லேர்ன் பண்றது. ஸோ 30 days is more than enough to learn as a basic Power BI developer. Okay, so if there is no other questions, session wind up பண்ணிக்கலாம். We just connect with the team to get more inputs.